ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகின்றார், தன்னை நாளும் தருகின்றார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் புனித அந்தோணியார் துறவர மடத்து தலைவருடைய திருவிழாவை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். துறவர வாழ்வின் தொடக்கத்தை நாங்கள் இவரிலிருந்து காணலாம். துறவரம் என்பதை இவர் எங்களுக்கு முதலாக இந்த உலகத்திற்கு சொல்லி தந்தவரும் புனித வனத்து அந்தோணியாராக இருக்கின்றார். எனவே இந்த வனத்து அந்தோணியார் வனங்களிலும் மற்றும் பாலை வனங்களிலும் அங்கிருந்த குகைகளிலும் முழுமையாக தனது வாழ்க்கையை கழித்தவராக இருக்கின்ற அங்கேயே தங்களது வாழ்வில் அந்த துறவரத்துக்காக முழுமையாக தன்னை தனிமைப்படுத்தி சிவ வாழ்வில் வாழ்ந்தவராக நாங்கள் இவரை பார்க்கலாம். இவரை பின்பற்றி பல பேர் இந்த துறவர வாழ்க்கையை அன்பு செய்ய தொடங்குகின்றார்கள். எனவே இவருனாக நாங்கள் பார்க்கலாம் பல துறவர சபைகள் உருவாகின்றது. இவருனாக அந்த துறவரத்தில் நுழைபவர்களும் அதிகரித்து திருச்சபையிலேயே ஒரு புதிய ஒரு முறையாக இந்த துறவர வாழ்க்கையை தொடங்கி வைப்பவர் புனித வனத்து அந்தோணியாராக காணப்படுகின்றார். எனவே அவருடைய இந்த நாளிலே நாங்களும் மன்றாடும் எங்கள் வாழ்வுக்காக, எங்கள் வாழ்வில் எந்நேரம் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை பார்த்து திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களுக்காக மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்திட வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளி நீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கு மேலாக என்றும் அன்பு செய்திட
அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தரும் ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள்ளவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று, நான் அளிக்கும் முளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் முளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கின்றது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி உறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவுமே. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். தங்கள் மூதாதையரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பெற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிட்டார். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பம் நகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கின்றார் என்று செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை.
எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேல் வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழித்துரைக்கின்றான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தமக்குள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இவ்வாறு அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லை என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனித வனத்து அந்தோணியாருடைய திருவிழாவை நினைவு கூறுவதோடு, இன்றைய நாள் வாசகங்களுக்கு நாங்கள் நுழைந்தால் மிகவும் அருமையான அழகான வாசகம் எங்களுக்கு தரப்படுகின்றது. இயேசு கப்பம் நகூமிலே ஒரு வீட்டுக்குள் இருந்து அவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றார். இங்கே நாங்கள் பார்த்தால் மிகவும் அர்த்தமான ஒரு செயல் நடக்கப் போகின்றது. இயேசுவும் மறைந்திருக்கின்றார். ஒரு முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 அவரை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். 4 பக்கத்திலையும் தூக்கி கொண்டு வந்து அங்கே உள்ளே நுழைய பார்க்கின்றார்கள், முடியவில்லை. எனவே அவர்கள் ஒரு யோசனையை கொண்டு வருகின்றார். நாங்கள் கூரையை பிரித்து கொண்டு அவரை உள்ளே கொண்டு போவோம் என்ற முடிவுக்கு வருகின்றார். எனவே கூரையை பிரித்தெடுத்து அதுக்குள்ளால் அவரை கீழே இறக்குகின்றார்கள். இங்கே மிகவும் அழகான ஒரு விடயத்தை இயேசு எங்களிடம் எடுத்து காட்டுகின்றார். அதாவது இயேசு பார்க்கின்றார், அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட அந்த 4 பேரிடம் இருந்த நம்பிக்கையை பார்த்து அவர் மிகவும் உயர்வாக எண்ணுகின்றார். இவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது இவர்களிடம், சும்மா விட்டுவிட இருந்து. ஆனால் அவர்களுக்கு தெரிகின்றது, இயேசுவால் இது செய்ய முடியும். இயேசுவால் முடியாதது ஒன்றும் இல்லை. இயேசுவுக்குள்ள பெரிய வல்லமை இருக்கின்றது. எனவே இவரை நாங்கள் அவரிடம் கொண்டு போனால் அவர் குணமாவார் என்ற முழு நம்பிக்கையோடு முழு வலிமையோடு அவரிடம் கொண்டு போகின்றார்கள். இதை கண்டதும் இயேசு நினைக்கின்றார், இவர்களுக்கு நம்பிக்கையை பாருங்கள், வேறு யாரிடையும் நான் காண்றேன் இப்படி நம்பிக்கை. எனவே உடனே இயேசு சொல்லுகின்றார், அவனிடம் இருந்த பல பாவங்களுக்காக அவர் சொல்லுகின்றார், உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. முடக்குவாதமுற்றவனை பார்த்து சொல்லுகின்றார். எனவே இயேசு ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. பல இடங்களில் கேள்வி கேட்கின்றார். அவருக்கு தெரிகின்றது, அந்த 4 பேரும் இறக்கும் போது அவர்களிடம் இருந்த நம்பிக்கை அவருக்கு போதுமாயிருந்தது. எனவே இந்த முடக்குவாதமுற்றவனை விட அந்த 4 பேரிடம் இருந்த நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, எங்களோட வாழ்விலும் சில பேர் எங்களுக்காக மண்டாடுகின்றார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது பாருங்கள், நாங்கள் கேட்கின்றோம், சொல்லுகின்றோம், எங்களுக்காக மண்டாடுங்கள் என்று. சில பேரோட நம்பிக்கை மிகவும் பெரிதாக இருக்கின்றது. ஆண்டவரில் இருக்க நம்பிக்கை மிக ஆழமாக இருக்கின்றது. அவர்கள் ஆண்டவரிடம் நம்பி அந்த செபிக்கும் போது அது வல்லமையாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதுவும் ஒரு விதமான செபமாக இருக்கின்றது, ஒரு விதமான நம்பிக்கையாக இருக்கின்றது. மற்றவர்கள் எங்களுக்காக செபிப்பது, மற்றவர்கள் எங்களுக்காக ஆண்டவரிடம் எடுத்துரைப்பது, எங்களுடைய வாழ்வுக்காக மற்றவர்கள் பரிந்துரைக்கும் போது கூட எங்களுடைய வாழ்வுக்கு அந்த நம்பிக்கை, அந்த செபங்கள் எங்கள் வாழ்வுக்கும் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் இங்கேயும் பார்க்கலாம். அத்தோடு ஆண்டவர் இயேசு ஒருவரை குணமாக்கும் அவர்கள் இருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதும் இருக்கின்றது. பல இடங்களில் அவர் அந்த உறுதிப்படுத்திய பிறகுதான் ஒருவரை குணமாக்க
அவர் விளைகின்றார். இங்கேயும் நாங்கள் பார்த்தால் இவர்கள் 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்து உடனே அந்த முடக்குவாத முற்றவனை குணப்படுத்துகின்றார். இயேசுவோட வாழ்வில் பல இடங்களில் இயேசு தான் அவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்கிற மக்கள் எப்படி நினைக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதை இங்கே பார்க்கலாம். அவர்கள் எண்ணுவதை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், இவனை விட்டு விடுவதா, இல்லாட்டி இவனுடைய பாவங்களை மன்னிப்பதா, இல்லாட்டி அப்படியே அவனை அப்படியே விட்டு விடுவதா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு உரிமை என்பது அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவிடம் அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தின் மேலே தான் ஆண்டவர் இயேசு அதை குணப்படுத்துகிறார். அதோடு சேர்ந்து இங்கே பார்த்தால் இயேசு அதோடு அதிகாரத்தோடு சொல்லுகின்றார், உடனே சொல்லுகின்றார், எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ, உனக்கு நான் சொல்லுகின்றேன். அதாவது ஆண்டவர் பணிக்கின்றார், அதிகாரத்தோடு சொல்லுகின்றார். எனவே எங்களோட வாழ்விலும் அந்த அதிகாரத்தோடு நாங்களும் அந்த ஆண்டவரை போய் நாங்களும் முழுமையான ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகும் போது, நம்பிக்கையோடு வாழும்போது அது கட்டாயம் எங்களுக்கும் கிடைக்கிறது. ஆனால் எங்களோட வாழ்வில் அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் இந்த வாசகம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதுவே நாங்கள் பார்த்தால் இந்த வனத்து அந்தோனியாருடைய வாழ்வில், அவருடைய வாழ்வில் அவர் பல துறவற வாழ்க்கையை அவர் வெளியே பார்த்த வாழ்க்கையை விட, ஒரு சாதாரண ஒரு குருவானவருடைய வாழ்க்கையை விட ஆழமாக கடவுளில் வாழ ஆசைப்படும் ஒருவரைத்தான் இங்கே பார்க்கலாம். இந்த வனத்து அந்தோனியார் இவர் என்ன செய்கின்றார், ஆழமான முறையில் கடவுளை அறிந்து கொள்ள ஆழமான விசுவாசத்தோடு மற்றும் பல முறைகளை பயன்படுத்துகின்றார். இந்த தியானங்களிலும் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, துறவற வாழ்க்கையை நாங்கள் அணுகும் போது எல்லாத்தையும் துறந்தவர்களாக நாங்கள் போய் வாழ ஆசைப்படுகின்றோம். எனவே அந்த துறவரத்து வாழ்க்கையை இவரும் தேடி செல்லுகின்றார். பாலைவனங்களிலும் மிகவும் வறண்ட இடங்களிலும் காடுகளிலும் வனங்களிலும் அவர் வாழ்ந்து மற்றவர்களையும் அவர்களும் ஈர்த்து போகின்றார்கள் இவருடைய வாழ்வில். அதன் மூலம் இது ஒரு புதிய வாழ்வாக, திருச்சபையில் ஒரு புதிய திருப்பமாக இந்த துறவற வாழ்க்கையும் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த வாழ்க்கையை நாங்களும் பற்றி கொண்டு வாழுகின்றோம். எனவே இந்த புனித வனத்து அந்தோனியாருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவருடைய பல நன்மைகள் திருச்சபைக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அவர் மூலம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அந்த அனைத்தையும் செய்த ஆண்டவரோடு நாங்களும் நம்பிக்கையில் வாழ, அவருக்குள் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தை இறைவா, திரு அவை பணியார்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் உம்மில் உறுதியான பற்று கொண்டவர்களாக வாழ அவர்களை நல்வழியில் நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயநலமின்றி விட்டு கொடுத்து அன்பு, அமைதி என்பவற்றில் நிலைத்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினருக்கு நீரே நல் வழிகாட்டியாய் இருந்து அவர்களை அன்பினாலும் அருளாலும் ஆவியினாலும் நிரப்பி உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, மனித உள்ளங்களில் ஏற்படும் போட்டி, பொறாமை, தீய எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து விடுபட்டு நாம் அனைவரும் நல்லுள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சரியானதை புரிந்து சரியானதை செய்ய
நீரே வரமளித்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களிடதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகளை உமக்கு உகந்தவனாயே ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களின் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவது உம்மை போற்றிட புகழ்வது தகுமே. இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து இருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜொசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித வனத்து அந்தோனியார், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து முடியாத வாழ்வு கிடைச்சு. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிர்களாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே,
இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். நிறைவுள்ளவராய் விரும்பினால் நீர் போய் உம்முடைமைகளை விட்டு ஏழைகளுக்கு கொடும், பின்பு என்னை பின்பற்றும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து அந்தோணியார் இருளின் ஆற்றலை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலந்தரும் அது அருளடையார்த்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றுமே மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.